வணக்கம் மக்களே. எனக்கு தெரியும் இது ரொம்ப 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 லேட்டான வீடியோ. பொங்கல் முடிஞ்சு கரெக்டாக இன்னையோட 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் ஆயிருக்கு எனக்கு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ சில பல காரணங்கள்னால என்னால் போட முடில. எங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி போச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சாச்சு. 6 மணிக்கு குளிச்சாச்சு. இந்த நிலா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை தான் சுற்றி சுற்றி வீடியோ எடுத்தனே தவிர பொங்கல் பானையை வீடியோ எடுத்தேன். பட் அவ்வளோவா எடுக்கலை. ஃபுல் ப்ராசஸ் எடுக்க முடில. அதுக்குள்ளே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வீட்டில். ஏன்னா கடைசியாக குளித்தது நான் தான். அப்புறம் விறகு வச்சு பொங்கல் வைக்கிற அளவுக்கு ஒரு அடுப்பு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வாசல்லையே வச்சு பொங்கல் வச்சிடலான்ட்டு பிளான் பண்ணி விறகெல்லாம் கூட்டி பொங்கல் விடியறதுக்கு முன்னாடி சூரியன் பொங்கல் வச்சு நல்லபடியாக முடித்தோம். இது பொங்கல் பொங்கி விழுகிற டைமு. அவளோட காத்துட்ருப்போம் இல்லையா, அந்த ஒரு 5 நிமிஷம்தான் இது. பாருங்கள், நமக்கு எந்த சைடில் விழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க. வடக்கு பார்த்து விழுந்துச்சு. ஸோ வடக்கு பார்த்து விழுந்தால் செல்வம் பொழிக்கும் அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டிருந்துச்சு. எவ்வளோ உண்மைன்னு இந்த வருஷத்தில் நான் நெக்ஸ்ட் இயர் அப்டேட் பண்ணுறேன். இல்லைன்னா போக போக வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அரிசி போடுறதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பொங்கல் ரெடியான அப்புறம் நான் போய் ஒரு கிளிப் மட்டும் எடுத்தேன். நல்லா இருந்துச்சு பொங்கல். ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருந்துச்சு. சுகரு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. சாமிக்கு வச்சு படைச்சிட்டு நாங்கள் சாப்பிட்டோம். கோலம் எங்கள் வீட்டில் இப்படியே ரோடு ஃபுல்லாக போட்டு விட்ருந்தாங்க. அதை ஒரு கிளிப் எடுத்தேன். பாருங்கள், பார்த்துட்டு இந்த கோலம்லாம் எப்படி இருக்குது. சிம்பிள் பேசிக் கோலம் தான். ஆனால் எங்கள் பாட்டி போட்டது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கெல்லாம் கோலம் போட தெரியாது. இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாமே எங்கள் பாட்டி போட்டது. அவங்க நல்லா போடுவாங்க கோலம். சென்டரில் ரங்கோலி போட்டு சைட்லலாம் இந்த நெலிக்கோலம் மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் குளறுபடியாக இருக்கும். அதை நான் பண்ண வேலை. நான் ஏதோ ட்ரை பண்ணுறேன்னு நல்லா வரல. அப்புறம் அழிச்சிட்டு மறுபடியும் எங்கள் பாட்டியே போட்டாங்க. அப்புறம் இதுதான் வாசல். இங்கே தான் பொங்கல் வச்சோம். அப்புறம் ஆஃப்டர்நூன் சாப்பாடு நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். சாப்பாடு ஆக்சுவலி இது ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், சாப்பாடு முள்ளங்கி முருங்கைக்காய் சாம்பார். அதுக்கடுத்தது ரசம். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பொங்கல் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். இது கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் போட்டு அவியல் மாதிரி பண்ணியிருந்தாங்க. மை மோஸ்ட் ஃபேவரட் ஒன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவியல்னாலே இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா தயிர் யாரும் அதிகமாக சாப்பிட மாட்டோம். கம்மியாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் கோதுமை பாயாசம் கேட்டேன். மை ஃபேட் எனக்கு சேமியா பால் பாயாசம் தான் அன்றைக்கி அமைஞ்சிருந்தது. அதனால் அதுவே செஞ்சுட்டாங்க. அப்புறம் எனக்கு பிடிச்ச பருப்பு வடை இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் இதில் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். தேங்க்யூ.